திருநெல்வேலி சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை கீழோமனூர் வெளியீடு. முதலாம் ஆண்டு ஆலய விரிவாக்க பிரதிஷ்டை ஆராதனை. நாள் 22/5/2020. கர்த்தருடைய பெரிதான கிருபையால் 2017 வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதியில் தலைமை போதகர் ரெவரண்ட் எஸ். சாமுவேல் அவர்களும், இணை போதகர்கள் ரெவரண்ட் ஜி. ஏஸ்வடியான் ஜெயராஜ் அவர்கள், ரெவரண்ட் பி. தாமஸ் வின்சென்ட் அவர்கள், ரெவரண்ட் எஸ். ராஜன் சந்தோஷ் அவர்களின் தலைமையில் ஆலய விரிவாக்கம் அடிக்கல் நாட்டப்பட்டு 2019 வருடம் மே மாதம் 22 அன்று கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதத்தினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதை நினைவுகூரும் வண்ணமாகத்தான் இந்த சிறப்பு ஆராதனை. தேவ செய்தி ஆர். பவுல் ஜார்ஜ், சபை ஊழியர், கீழோமனூர். ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்பாய் கர்த்தாவே, இந்த அருமையான கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆண்டு காலம் எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம்பலம் தந்து, கடந்த நாட்களிலே, கடந்த ஆண்டிலே, இதே நாளிலே நாங்கள் இந்த பிரதிஷ்டை பண்டிகையை நாங்கள் மிக நேர்த்தியாக ஆசரித்தோம். அருமையான ஊழியர்கள், குருவானவர்கள், இந்த பரிசுத்த ஆலயத்தை விரிவாக்கத்துக்கு என்று கொடுத்த அருமையான நன்கொடையாளர்கள், இன்னும் எங்கள் பிள்ளைகள் வெளியிடங்களில் வெளிநாடுகளில் இருந்து வந்து அருமையான இந்த பிரதிஷ்டை நாளிலே கலந்து சிறப்பித்தோம். கடந்த ஆண்டிலே, இந்த ஆண்டு கூட கர்த்தாவே, நாங்கள் எங்கள் பிள்ளைகள் ஆகாத வீடுகளில் இருந்தும் வெளியிடங்களில் இருந்தும் இந்த ஆலயத்திலே வந்து இந்த பண்டிகை நாளை ஆசரிக்க முடியாதபடி வீடுகளிலே இருந்து உடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த ஆண்டு இப்படியாக நீர் எங்களுக்கு இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆசரிக்க கிருபை செய்திருக்கிறீர். அதை எண்ணி போக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் பாடுகிற பாடல்கள், அப்படியே எங்களுடைய ஜெபங்கள், அப்படியே கர்த்தாவே எங்களுடைய செய்தி, என் தேவனாய் கர்த்தர் நீர் எங்கள் அடியன் மூலமாக பேசுகிற வார்த்தை அனைத்தும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொள்ளும். இந்த ஆராதனையுடைய தெய்வீக கருத்திலே தருகிறோம், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அருமையாக இல்லங்களிலே கலந்து இதோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக, இந்த ஆராதனை உற்சாகத்தோடு இதில் கலந்து கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக, இசைக்கருவிகளை வாசித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக, தொடர்ந்து இதை தயார் செய்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர்களோடு கூட இடைபடும். என் நாமத்தின் மீது எங்கே கூடினால் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் நடுவில் இருந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிக்கும். புதிகால மகிமை புகழ் எல்லாவற்றையும் நமக்கு செலுத்தினோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரம பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக யாவர் வீட்டிலே அப்படியே எழுந்து ஞானகீர்த்தனை 322 பாடலை பாடுவோம். ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்து அனைவரும் பாடிடுவோம். ஞானகீர்த்தனை 322 பாடல். ஆனந்தமே
பிரியமான சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக நாம் இத்தருணத்தில் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மறந்திருப்பதையும் நம்முடைய பரிசுத்த ஆவி அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த வருடத்திலே செய்யப்படுவது போல உங்களையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரயோசிக்கப்படாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையகளே. ஆமென். இப்பொழுது 2 வேத பாடங்கள் தொடர்ந்து வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேச்சரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பல கனிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கரமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனம் முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10 வசனம் முடிய. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரை, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியையும் நாங்கள் எப்படி அறிவோம் என்றார்கள். அதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரை, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அதற்கு இயேசு பிலிப்புவை, இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்?
நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவர் இந்த கிரைகளை செய்து வருகிறார் என்பது. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்தாச்சு. நாமத்துக்கு மகிமை உண்டாக. நித்திய ஜீவன் பாடல் புத்தகத்திலே 6வது பாடலை பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லாத கிருபை பெரிதல்லதோ. 6வது பாடல். அப்படி வீட்டில் அப்படி இருந்து இந்த பாடல் முன்னால எல்லாரும் கைதட்டி பாடணும்னு. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்வுதமே மயன் நோக்கரி ஓய்ந்திடுதே என் உள்ளத்திலே பேரம்பின் பேருள்ளமே ஓய்ந்திடுதே என் உள்ளத்திலே பேரம்பின் பேருள்ளமே. கருடைய திருவரை கைவிடாமலே கண்மணி போல் நம்மை அவர்கள் போற்றி கண்ணீர் துடைப்பார். கருவுடன் பாடிடுவோம் ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்வுதமே மயன் நோக்கரி ஓய்ந்திடுதே என் உள்ளத்திலே பேரம்பின் பேருள்ளமே ஓய்ந்திடுதே என் உள்ளத்திலே பேருள்ளமே. அடையிலே படுத்து உறங்கினாரோ, கடும் புயல் அடித்து கவிழ்த்தினாரோ, கடலை காற்றை அடக்கியம்மை காப்பாரே அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்வுதமே மயன் நோக்கரி ஓய்ந்திடுதே என் உள்ளத்திலே பேரம்பின் பேருள்ளமே ஓய்ந்திடுதே என் உள்ளத்திலே பேரம்பின் பேருள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் கரத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எழுதி என்றென்றும் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்வுதமே மயன் நோக்கரி ஓய்ந்திடுதே என் உள்ளத்திலே பேரம்பின் பேருள்ளமே ஓய்ந்திடுதே என் உள்ளத்திலே பேரம்பின் பேருள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரமாய் நிறைவேறுமே. விழிப்புடன் கூடி காய்ந்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்வுதமே மயன் நோக்கரி ஓய்ந்திடுதே என் உள்ளத்திலே பேரம்பின் பேருள்ளமே ஓய்ந்திடுதே என் உள்ளத்திலே பேரம்பின் பேருள்ளமே. ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்பு மயக்கத்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அருமையான வேதம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல.
கடந்த ஆண்டு இதே நாளிலே இந்த பரிசுத்த ஆலயத்திலே அருமையான குருவானவர்கள், பரிசுத்தவான்கள், ஊழியர்கள் அப்படியே இந்த ஆலயத்தை விரிவாக்கத்திற்கென்று நன்கொடையாக கொடுத்த பிள்ளைகள், உற்சாகமாக மனப்பூர்வமாக எங்களுடைய கிராமத்தில் இருந்து கொடுத்த அனைத்து பிள்ளைகளும் வெளியிடத்திலும் வந்து மகிமைப்படுத்தினார்கள், துதித்தார்கள். இந்த பிரதிஷ்டை பண்டிகையிலே நாங்கள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு பண்டிகை நாளை நாங்கள் ஆசிரித்தோம். ஆனால் இந்த ஆண்டு நாங்கள் இப்படியாக ஒரு கொரோனா என்னும் கொடிய வியாதி நிமித்தமாக எல்லா ஆலயங்களும் ஆராதனைகளும் எல்லாம் தடைப்பட்டு கூடி ஜெபிக்க முடியாதபடி, தனித்து ஜெபிக்க முடியாதபடி, ஆலயத்தை திறக்க முடியாதபடி, பண்டிகை நாளை அனுசரிக்க முடியாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். 22ஆம் தேதி ஆலய பிரதிஷ்டை பண்டிகை, தாய்மார் பண்டிகை. மறுநாளிலே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அசனம். 24ஆம் தேதி ஒரு சுத்தாக சீச பண்டிகை. இப்படியாக நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆசரிப்போம். இந்த ஆண்டு நிறைவேறாக போயிருக்கிறது. அது உங்களுடைய சித்தமா இருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? அநேக பிள்ளைகள் நாங்கள் அடுத்த ஆண்டு இந்த ஆலயத்தில் போய் இப்படி செய்வோம், அப்படி காணிக்க கொடுப்போம், இப்படியாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவருடைய அன்பு கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் வேதத்திலே சொன்னபடி உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகளும் உங்கள் நினைவுகள் அல்ல. உங்கள் நினைவுகளின்படி எதுவும் நடக்காது. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் அடுத்த ஆண்டு இந்த பண்டிகை நாங்கள் ஆசரிப்போம் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு சித்தமல்ல, ஆனாலும் நாங்கள் இப்படியாக தனிமையாக இந்த ஆராதனை நாங்கள் நடத்துவோம். வீடுகளில் இருந்து உடைய கிருபையுள்ள வார்த்தைகளையும் உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவும் என் தேவன் இந்த நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறேன். அதை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவ ஆவியானவர் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். நாங்கள் கேட்கட்டும். தெய்வீக பிரசன்ன மகிமை ஒரு விஷயங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். புதிகல மகிமை புகழ் எல்லாவற்றும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரவும் பிதாவே, ஆமென். பாருங்கள், சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம். எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலாகிய உடைய ஜனத்தில் எவனானாலும் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, அல்லேலூயா, எந்த மனுஷனானாலும், இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் சொல்லல, தாவீது ராஜா இந்த உலகத்திலே முதலாவது ஆலயம் என்று கட்டினது சாலமன் ராஜா தான். வேற இந்த உலகத்துல எந்த ஒரு ஆலயம், எந்த ஒரு வழிபாடும் கடலை, எல்லாமே ஆங்காங்கே பலிபீடங்களை உண்டு பண்ணி அதிலே பலியிட்டு இப்படிதான் அந்த நாட்களிலே முன்னால் அப்படியே முற்பிதாக்கள் எல்லாம் அங்கே வழிபட்டு வந்தார்கள் இறைவனை. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜாவாக இருந்து பிள்ளைகளுக்கு சேனைகள் என்கிற தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்தவான்களை அனுப்பி அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ராஜா வேண்டும் என்று சொன்னார்கள். முதலாவது சவுல் ராஜாவை கொடுத்தார். அதற்கு பின்பு தாவீது வந்தார். தாவீது தங்கத்துல டன் கணக்கில் சேர்த்து வைத்தார் என்று சொல்வார்கள். ஆலயத்தை கட்டுவதற்காக நகைகள் தங்கங்கள், அப்படியே வெண்கலங்கள்,
வெள்ளிகள், இன்னும் அநேக ஜாமான்களை எல்லாம் உண்டாக்கி எப்படியாவது கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். கர்த்தர் சொன்னார், உன்னுடைய கரத்து நிமித்தமாக இந்த ஆலயம் கட்டப்பட முடியாது, நீ அநேக ரத்தங்களை சிந்திருக்கிறாய், ஆகினால் உன் மகனாகிய சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். அதே போல சாலமோன் ஞானி அருமையான மகத்தான ஒரு ஆலயத்தை முதலாவது கர்த்தர் சொன்னபடியே, மோசே காண்பித்தபடியே, தாவீது ராஜா எப்படிலாம் சொன்னார் அதன்படியே, அந்த காலத்திலே இப்போ அப்படிலாம் ஆலயத்தை நம்ம நினைத்து பார்க்கவே முடியாது. இப்போ என்ஜினியர்லாம் கட்ட நிற்க முடியாது. அந்த காலத்தில் மிக நேர்த்தியாக அருமையாக ஒரு தேவனாய் கர்த்தர் ஒரு ஆலயத்தை நாட்களிலே சாலமோன் ராஜா எழுப்பினார். அதுதான் உலகத்திலே முதலாவது ஆலயம். இன்றைக்கு ஆலயத்தை எல்லாம் மூடிவிட்டார்கள். ஆனால் அன்று சாலமோன் ஞானி மிக அருமையாக சொன்னார். என்ன சொன்னார்? எவனானாலும், அப்படின்னா எவனானாலும், யாரா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் வாதை, வியாகுலம் இவைகளெல்லாம் உணர்ந்து, வாதை, வியாகுலம் இவைகளெல்லாம் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை உரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னிப்பீராக. அல்லேலூயா. அப்படினால் எவனானாலும் சரின்னு சொல்லியிருக்கு. எவனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரிதான். ஆனா இன்னைக்கு என்ன கடையிலாம திறக்கிறாங்க, ஆனா ஆலயத்துல வழிபடுறதுக்கு கூடாது. அதெல்லாம் கூடாது, கூட்டினா கொரோனா வந்துடும். இந்த கொள்ளை நோயை நீக்கணும்னா ஆலயத்தில் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் என்னைக்கு கைகளை விரித்து அவங்கவுங்க தெய்வத்தை வணங்கணும் கூட சொல்லலாம். அது சொல்ல முடியல இந்த அரசு. இந்த உலகத்தில் உள்ள கிறிஸ்தவ நாடுகளே, கிறிஸ்தவ ஐக்கிய நாடுகளே சொல்ல முடியல. முதலாவது இந்த உலகத்திலே முதலாவது தோன்றினது எருசலேம் தேவாலயம், சாலமோன் ஞானி கட்டின ஆலயம் தான். அதுக்கு பிறகு உலகத்தில் எல்லா நாடுகளிலும் எல்லா ஆலயங்களிலும் நிறைய ஆலயங்கள் வழிபாடுகள் ஸ்தலங்களாக மாற்றப்பட்டன. விக்கிரகங்களை வழங்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் உண்டு பண்ணினார்கள். இப்படியாக பல ஆலயங்கள் அதற்கு பின்புதான் உண்டானது. முதலாவது ஆலயம் சாலமோன் ஞானி கட்டின ஆலயம் தான். அது எந்த ஒரு சரித்திரத்தில் யாருமே அதை மாற்ற முடியாது. அப்படியானால் அப்படிப்பட்ட ஆலயத்தை இன்னைக்கு அவ்வளகா சொன்னாரு, எவனாகிலும் இந்த ஆலயத்தில் வியாகுலம், வாதை, தன்னுடைய கண்ணீர், தன்னுடைய கவலைகள் இவைகளில் நிமித்தமாக இந்த ஆலயத்தில் கைகளை விரித்து உமக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினார். என் தேவனாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவனாய் கர்த்தர் நீர் அதை கேட்டு அவர்களுக்கு என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே இந்த ஆலயம் பிரவேசம் பண்ணும்போது இப்படி செய்தி கொடுக்கப்பட்டது. கடந்த 1 வருடங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த வருடம் நாம் இப்பொழுது இந்த ஆலயத்திலே இந்த மகத்தான விரிவாக்கத்தை கொண்டு தேவனாய் கர்த்தர் என் பிள்ளைகள் இங்க நன்றா எல்லாரும் கூடி ஆராதிக்கணும். இன்றைக்கு அந்த நாளிலும் ஆலயத்தில் இடமே கிடையாது. இந்த விரிவாக்கம் பண்ணப்பட்ட நேரத்திலும் சூழ்நிலையிலும் எல்லாரும் வெளியே தான் நினைச்சுதாங்க. அவ்வளவு திரளான கொண்டு கூடியிருந்தோம். அதே போன்று இந்த ஆண்டு இருக்குன்னு சொல்லி எவ்வளவு ஆசை, எவ்வளவு சந்தோஷம். இப்போ நம்முடைய நினைவுகள் எல்லாம் நம்முடைய சிந்தனைகள் படி எதுவுமே நினைச்சாது நடக்காது. கர்த்தர் எதை செய்ததோ அதான் நடக்கும். ஆனால் இந்த ஆண்டு இப்படியாக நாம் 3 மாதங்கள் வீட்டிலே ஒரு சிறை கைதிகளை போல நாம் வீட்டுக்குள்ள அநேகர் அடைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதுதான் இந்த மாதத்தில் ஒரு சிலர் அப்படி வேலைக்கு போய் வருகிறார்கள். இன்னும் அநேக முக்கியமான பணிகள் எல்லாம் தொடர முடியாதபடி எல்லாம் பாதி பேர் வேலைக்கு போங்க, பாதி பேர் வீட்டுக்கு வேலைக்கு போகாதுங்க, என்னெல்லாம வருகிறது. இனி வரும் காலங்கள் எப்படி இருக்குன்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால பணங்களெல்லாம் ரொம்ப சிக்கனமா வச்சு நம்ம செலவு பண்ணணும். எல்லாம் நம்ம எப்போதும் செலவழிக்க மாதிரி செலவழிச்சோன்னா எதிர்காலம் ரொம்ப நமக்கு என்ன செய்யும், பாதிக்கும். ஏனென்று சொன்னால் இனி இந்த நாடு நல்ல ஒரு செல்வ செழிப்புக்காக வர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது இன்னும் 5 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்றாங்க நிபுணர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு நஷ்டத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்க பொருளாதார சரிவு அது நிறைவுபடணும்னா ரொம்ப நாட்கள் ஆகும் என்று வித்வான்கள் பரிசுத்தவான்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நிபுணர்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானா நாம இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னா நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவர் அதை என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும். அல்லேலூயா. ஆமா. ஆனா நீங்க கோயிலில் போய் யாரும் நினைச்சுக்கூடாது,
வழிபாட்டு தலங்களை ஓயாம எல்லாம் டிவியில சொல்லிட்டு இருக்காங்க. மதுக்கடையை திறக்காம நாங்க அரசே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கையும் போட்டு அதை அவங்க வழக்கு போட்டாளுக்கு ஃபைனையும் போட்டு நீ என்னையா கவர்மெண்ட் எடுத்து வழக்கு போடுறது சோரி எதுவும் அதை பாருன்னு சொல்லிட்டு அதான் சொல்லிட்டு இருக்காங்க. வழிபாட்டு தலத்துல திறந்துறாங்க, அதை திறந்துறாங்க எல்லாம். வழிபாட்டு தலத்துல நம்ம எல்லாரும் கூடி என்ன செய்யக்கூடாது, ஜபிக்க கூடாது என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம். இது யார் கொண்டு வருவா இந்த தந்திரத்தை கொண்டு வருதுன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். நமக்கு நல்லா தெரியும் பிசாசாலும் மிக தந்திரமாக எல்லா காரியங்களும் என்ன செய்வான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படியா அவனுக்கு இது மகிமையான ஆராதனைகள் பிடிக்காது. கூடி தேவனை நோக்கி பண்ணுகிற ஜபங்கள் விண்ணப்பங்கள்லாம் பிசாசானவனுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. இதை எப்படி சீர்குலைக்கணும்னு சொல்ல அவனுடைய யோசனைகள் மிக தந்திரமானவைகளே என்று வேதம் சொல்கிறது. இயேசுவையே இந்த பிசாசு என்ன செய்தான், வசனங்களின் மூலமாக என்ன செய்தான், சோதித்தான். இந்த கல்லெல்லாம் அப்பமாக திரும்பியா அப்படின்னு சொன்னான். அவன் பிசாசு நம்முடைய வேத வசனங்களை மிக நன்கு கற்றறிந்தவன். நம்ம கூட கடுகளவு கூட நமக்கு வேதம் கற்றுக்க மாட்டோம். பிசாசு மிக தெளிவாக என்ன செய்யிருப்பான், இந்த வேதத்தை என்ன செய்யிருக்கிறான், கற்றறிஞ்சிருப்பான். வசனங்களோடே பேசுவான். இயேசுன்றதுல வசனங்களோடே பேசினான். இயேசு வசனத்தோடே அவனுக்கு பதில் சொல்லி முடித்தார். இன்றைக்கு நாம் வசனத்தோடு யாரிடத்திலும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு டிவியில பார்த்தோம்னா ஒரு ஊழியக்காரர் ஒரு செய்தி கொடுத்தாருன்னா இன்னொரு ஊழியக்காரங்க அவருக்கு விரோதமாக, இன்னொரு ஊழியக்காரர் ஒரு செய்தி கொடுத்தாருன்னா அந்த ஊழியக்காரருக்கு விரோதமாக. இன்றைக்கு இப்படி பண்ற சில காரியங்களை பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. வேதம் மிக தெளிவாக சொல்றது, யாரை என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்துறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை. தேவன் ஒருவரே ஒருவன் நீதிமான் என்றும் ஒருவன் துன்மார்க்கன் என்றும் குற்றவாளி என்று அவர் ஒருவருக்கு தான் தீர்ப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஆகினாலே நமக்கு கொடுத்த அளவு எதுவோ அதன்படி நாம் ஊழியத்தை என்ன செய்யணும். பாருங்க, ஏதாவது ஒரு ஆத்மாவை இன்றைக்கு நாம் பரலோகத்திற்கு சேர்ப்பதற்கு நாம் தகுதியுள்ள பிள்ளைகளாய் காணப்படணும். ஒரு ஆத்மா இன்றைக்கு மீட்கப்பட்டது என்று சொன்னால் பரலோகத்தில் மிகுந்த நிச்சயம் சந்தோஷம் உண்டாகும். அதுதான் அங்கே தினந்தோறும் அங்கே விருந்து நடக்கும், தினந்தோறும் அங்கே ஒரு சந்தோஷம். அப்படின்னு ஒரு ஆத்மாவாவது நம் மனம் திரும்புவதற்கு நாம் என்னென்ன செய்யணும் அதை செய்யணும். என்னென்ன பாடல் உண்டா, ஒரு பாட்டு உண்டு தெரியுமா, வாழ்நாளில் வீணாளாக சென்று போயிட்டே ஐயோ மோசம் போனேன் வீட்ட நன்மை அழுதான் வருமோ ஆத்மாவொன்றும் ரட்சிக்காமல் வேகத்தோடு ஆண்டவா எனக்கு ஒரு ஆத்மா நீ என்ன செய்யணும், எனக்கு ஒரு ஆத்மா நீ ஆதாயப்படுத்திக் கொள்வா, அதுதான் எனக்கு வேணும். உன் கையில் நிமித்தமாக இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் பாருங்க, ஒரே விளையாட்டு தான். நானும் சொல்லுவேன், சில வாலிபர்களை சொல்லுவேன், எங்கிட்ட உள்ள வாலிபர்களை கூட சொல்லுவேன், இப்பா ஒரு 4-5 பேர் ஒன்றுக்கு நல்ல பையன்களை கூப்பிட்டு நல்லா ஜோ பண்ணுங்க, நீயா காட்டுகளை போய் நல்லா ஜோ பண்ணுங்க. எதிர்காலம் எப்படி இருக்க போகுது தெரியல, நம்மளால யூகிக்கவே முடியாது. என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்கு, பயங்கரமான நிலையில இருக்கிறோம். அதனால இனி ஒரு காலத்தை எப்படி நம்ம சமாளிப்பது, இனி ஒரு காலத்துல நாம் எப்படி வாழ வேண்டும், இனி இந்த வாரம் காலம் எப்படி இருக்கும் என்பதை கற்றறிந்த அருமையான வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாமே நல்ல காலேஜை படிச்சு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் தான். யாருமே படிக்காத பிள்ளைகள் இப்பொழுது நம்ம இடத்துல யாருமே இல்லை. அப்படியானால் இந்த படிக்கிற பிள்ளைகள் நல்லா கூடி ஜோம் பண்ணணும். ஆனா படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, கூடி எப்படியா விளையாட ஓடிடுறாங்க, லாக்டவுன் போட்டாலும் விளையாட ஓடிடுவாங்க. அது எவ்வளோ ஒரு மனது கஷ்டமாக இருக்கிறது. என்னைக்காவது ஒரு நாளாவது நமக்கு ஒரு கூடி ஜோ பண்ணியிருப்பாங்களா? கிடையாது. கடமைக்காக செயல்படக்கூடிய பிள்ளைகளாக ஏதோ நமக்கு நல்ல நேரத்துக்கு நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்கும், அவ்வளோதான். சாப்பாடு எந்த வழியில என்ன செய்யும், கிடைக்கும். அந்த ஒரு நிலைமையில இன்னைக்கு பிள்ளைகள் ஓடிட்டு இருக்கும். பாருங்க, உண்மையாக வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு ஆத்மாவது மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி எவனானாலும் சரி இந்த ஆலயத்திலே வந்து, எவனானாலும் சரி இந்த ஆலயத்திலே வந்து என்னை நோக்கி கைகளை விரித்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற தேவனாகி கர்த்தர் அதை கேட்டு எங்கள் தேவரீர் 31ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க, 2 நாளாகவும்
6ஆம் அதிகாரம் 30. தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரன் இருதயத்தை அறிந்தவராம். நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவர் யார்? ஒருவர் தான், தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். இப்போ யார் இருதயத்தை யாரும் என்ன அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரு இருதயத்தில் இருக்கிற நினைவுகள் நமக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க இதை தானே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அப்படி நாம ஒன்றும் நினைக்கலையே, ஒத்துக்கிடவே செய்ய மாட்டாங்க. தேவனே வெளிப்படுத்தினாலும் அவங்களுடைய இருதயத்தில் இப்படி இப்படி நினைவுலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. நீ சொல்ல அப்படின்னு சொன்னாலும் அப்படி நாம ஒன்றும் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி லேசா சொல்லிட்டு நம்ம தூர போயிடுவோம். ஆனா தேவன் ஒவ்வொரு இருதயங்களையும் என்ன செய்கிறார்? அறிந்தவர் ஆனதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. அல்லேலூயா. அவனவனுடைய அங்கே இதயத்துக்கு தகுந்தபடி நம்ம இதயத்தில் நினைவுப்படி நமக்கு எல்லா பலனும் என்ன செய்யும்? கிடைக்கும். அல்லேலூயா. பூரணமா இருக்கணும், நம்ம இதயத்தில் சுத்தமா இருக்கணும்னா, இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன செய்வார்கள்? தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்முடைய இதயத்தை தினந்தோறும் ஆராய்ந்து அறிகிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு அறிகிறார். அறிகிற தேவன். அல்லேலூயா. பாருங்க, உங்கள் ஒவ்வொரு நீர் அவனவன் இதயத்தில் அறிந்திருக்கிறபடியே, நீர் அவனவனுடைய இதயத்தில் அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாக செய்து பலன் அளிப்பீராக. முதலாவது என்ன சொன்னாரு? மன்னிப்பீராக. மன்னித்து அவனுக்கு ஒரு பலன் அழியும். எவனாலும் சரி இந்த ஆலயத்திலிருந்து கைகளை விரித்து உமக்கு நேராக தன்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து உன்னை நோக்கி பண்ணுகிற விண்ணப்பத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனாகி கர்த்தர் நீர் அதை கேட்டு அவனுக்கு முதலாவது நீ மன்னிக்கணும். ரெண்டாவது அவன் இதயத்துல என்ன, அப்போ அண்ணாள் வந்து இதயத்துல என்ன செய்து கொண்டதா? மன கிளேசத்தோடு என்ன செய்தாள்? அழுதாள். எதுக்கு அழுதா? எனக்கு ஏன் நிந்த என்ன செய்யணும்? நீக்கணும். அவ்வளவுதான். அவளுடைய இதயத்தில் அது மட்டும்தான் இருந்துச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. என் இதயத்தில் இருக்கிற நிந்தையை கர்த்தர் நினைச்சணும், மாற்றணும். என் சக்களத்தை எனக்கு விரோதமாக நீ மலடி என்று சொல்லுகிறான், அந்த நிந்தையை மாற்றணும் சொல்லி அவளுடைய இதயத்திலே அந்த இதயத்தை விட்டு ஆலயத்தில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள். இவ்வளவுதான் கர்த்தர் ஏலின் மூலமாக பேசுகிறார். இனி நீ சமாதானத்தோடு அங்க பாருங்க, இனி நீ சமாதானத்தோடு விண்ணப்பம் கேட்கப்பட்டது. பாருங்க, நான் எதுக்கு சொல்ல வரேன், எனக்கு அன்பான கிறிஸ்துவ பிரியமானவர்களே, அவனவனுடைய எல்லா அவளுடைய இதயத்தின் நினைவுகள் படி அவளுக்கு அந்த நேரத்தில் உடனே நினைச்சிருச்சு, பலன் நினைச்சிருச்சு, கிடைத்தது. அல்லேலூயா. முதல்ல தேவனா கர்த்தர் நமக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அதற்கு பின்பு நம்முடைய இதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். பலன், நம்ம எந்த ஒரு செயல் செய்தால் அதுக்கு ஒரு பலன் கட்டாயம் நமக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும்னு ரொம்ப நம்ம ஆசைப்படுவோம், விரும்புவோம். பாருங்க, அடுத்தல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 33 வசனத்துல 32 பாருங்க. உடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உடைய மகத்துவமான நாமத்து நிமித்தமும் உங்களுடைய பலத்த கரத்து நிமித்தமும்
ஓங்கி உடைய பயத்து நிமித்தமும் தூர தேசங்களில் இருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினான். வெளியிடத்திலிருந்து தூர இடத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு இப்போ நம்ம பாருங்க, நம்முடைய ஆலயத்தில் தினந்தோறும் ஒரு தாயார் வந்து ஒரு நாளையில என்னிடத்துல வந்து இந்த காணிக்கை நீங்கள் ஆலயத்திலே படைக்கணும்னு சொல்லி, நீங்களே படைச்சிருங்கம்மா. இல்லை, நாங்கள் தினந்தோறும் விண்ணப்பம் பண்ணிட்டு இல்லை உண்டியில் காணிக்கை செலுத்திட்டு போவோம். ஆனால் தேவன் அற்புதமாக என்னுடைய மகளுக்கு மறுபடியும் சுயநினைவு இழந்த என் மகளுக்கு மறுபடியும் என்ன செய்திருக்கிறார்? நல்ல சுகத்தை கொடுத்து பணிக்கு செல்லும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த காணிக்கை நீங்களே கொண்டு ஆலயத்தில் வைங்கன்னு சொன்னார். பாருங்க, அந்நியராலும் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம், அவர் பாகுபாடு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அவர் அற்புதம் கொடுக்கணும் இல்லை, யாராக இருந்தாலும் அவருடைய எல்லாருடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டு என்ன செய்யணுமா? வந்து இந்த நேரம் விண்ணப்பம் பண்ணினால் வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் உடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு உடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியை நம்ம நோக்கி வேண்டிக் கொள்ளும்படியே தேவரீர் என்ன செய்யணும்? முதல்ல பலன் இப்பொழுது அவங்க என்ன வேண்டிக் கொள்ளாங்களோ அதெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. ஒன்று, முதலாவது மன்னிக்கணும், பலனை கொடுக்கணும். அவங்க என்னங்களாம் எதெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் என்ன செய்யணும்? நிறைவேற்றுகிறாங்க. அல்லேலூயா. கடந்த ஆண்டிலே ஆண்டவரே நான் இந்த ஆண்டு இதெல்லாம் செய்திருக்கிறேன், ஆலயத்திற்கு இந்தந்த காரியங்களாம் செய்திருக்கிறேன், எத்தனையோ பொருத்தனைகளாம் செய்தேன், உற்சாகமாக செய்தேன், இந்த பணியை செய்தேன், என்னிடத்துல பண வசதி இல்லை, நான் நல்ல வேலை செய்தேன், வாலிபர்களாம் நல்ல வேலை செய்தாங்க, வாலிப பிள்ளைகளாம் வேலை செய்ய, சின்ன சின்ன பிள்ளைகளாம் நல்ல வேலை செய்தாங்க, எல்லாரும் வேலை செய்தோம். கட்டிட கலையில் உள்ள நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல அதிகமாக பணியெல்லாம் செய்தார்கள், பணத்தெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு செய்தார்கள். பணம் எவ்வளோ ஆகுன்னு கேட்டா சரி தாத்தாட்ட போய் என்னத்தை சொல்ல, மாமாட்ட போய் என்ன சொல்ல, இவ்வளோ ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நேரம் என்ன செய்ய மாட்டாங்க, இவ்வளோ ஆயிருக்குன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி நல்ல பணிகள் எல்லாம் செய்தார்கள். அப்படின்னா இப்படிலாம் பணி செய்திருக்கிற ஆண்டவரே, இந்த வருடம் நான் ஏதாவது நான் செய்ய வேண்டும் என்று கடந்த வருடத்தில் அவர்கள் என்ன செய்திருப்பாங்க, நினைத்திருப்பாங்க. அந்த நினைவுகளை எல்லாவற்றையும் தேவன் இந்த ஆண்டு அவர்களுக்கு நிச்சயமாக என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. முதலாவது நாம தேவனை கர்த்தர் மன்னிக்கிறவர், இரண்டாவது நமக்கு நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு பலன் அளிக்கிறவர், மூன்றாவது நம்முடைய எதெல்லாமோ நம்ம அவர்களை கேட்டோமோ அதையெல்லாம் என்ன செய்வாரா? நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. ஆமா. அடுத்தல பாருங்க, உங்களுடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீ தெரிந்து கொண்ட என் நகரத்திற்கும் உடைய நாமத்திற்கும் நான் கட்டின இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்திற்கு தேவரின் விண்ணப்பத்தை வேண்டுதலை கேட்டு அவருடைய நியாயத்தை என்ன செய்வார்? அல்லேலூயா. அடுத்தாலும் நம்முடைய நியாயத்தை என்ன செய்யறாரா? விசாரிக்கிறவர். ஒண்ணு பாயிண்ட் என்னது? மன்னிக்கிற தேவன். இரண்டாவது பலன் கொடுக்கிறவர். நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் கொடுக்கிற தேவன். நான்காவது அல்லேலூயா, நம்ம நியாயம் விசாரிக்கிற தேவன். இன்னைக்கு நம்ம நியாயம் விசாரிக்க எங்கெல்லாமோ ஓடுதோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னா இல்லை நம்ம அங்கே போகணும், இங்கே போகணும், காவல்துறை போகணும், இல்லை கோர்ட்டு போகணும்னு எங்கெல்லாமோ ஓடி போய் நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு அலைந்து திரிந்து ஓடிக்கணும். நம்ம அலைவு. ஆனால் கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறது, நியாயம் விசாரிக்கிறது. இன்னைக்கு வேதவசனமே சொல்லுது, நீங்க ஏன் உங்களுடைய வழக்குகள் எல்லாம் வெளியே போய் கொண்டு போறீங்க? நீங்களே தான் பதில் சொல்லலாமே, நீங்களே அதற்கு பாருங்க அருமையாக சொல்லு, நீங்களே அதை விசாரிக்கலாமே. பரிசுத்தவான்களிடத்துல போகணும். நீங்க அவர்களிடத்துல போறீங்கன்னா வேதவசனம் நினைக்கிறோம். பரிசுத்தவான்கள் எது சொன்னாலும் நினைச்ச மாட்டோம், கேட்க மாட்டோம். யாராவது இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொன்னா இவங்க கிடக்க இவன் பேச்சு நம்ம எப்படி கேட்போம்? கர்த்தர் நியாயம் விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. அவனிடத்துல அதான் சொல்லியிருக்கிறார், அவனவன் பிரசுத்தமா இருக்கிறவன் இன்னும் என்ன செய்யட்டும்? பிரசுத்தமா இருக்கட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்து கொண்டே இருக்கட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் இன்னொன்று கூட என்ன செய்யறது? வருகிறது. தன்னைத்தான் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னைத்தான் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டால் எந்த வியாதி கொரோனாவோ வராது, ஒரு கொரோனாவோ நினைச்சாது தொடாது. அல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு அடிப்படை என்ன? வீட்டுல தனியா என்ன செய்யுங்க?
கைகளை கால்களை எப்போதும் சுத்தம் பண்ணுங்க. வெளியே போயிட்டு வந்தால் கைகளுக்கு சுத்தம் பண்ணுங்க. நல்லா சோப்போட்டு கழுவுங்க. சோப்போட்டு கழுவுங்க. சோப்போட்டு என்ன சோப்போட்டு கழுவ, உள்ளத்தெல்லாம் கழுவணும். உள்ளெல்லாம் சுத்தமாகணும். என்ன உள்ள சரீரம் உள்ளத்தில் இருக்கிற ஒரு மனிதனை, உள்ளத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு தான் ஒரு மனிதனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். ஆமா, கைகளை கால்களை சுத்தம் பண்ணதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உள்ளே தன்னை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும். அவர் இருதயத்தை பார்க்கும்போது அந்த இருதயம் என்ன செய்யணும்? சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இஸ்ரவேலருக்கு தேவனாய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, இங்கே சாலமோன் அருமையா எவனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணினார், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல மாறுவார்களாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுப்பார். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், தேவனாய் கர்த்தர் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவரை பரிசுத்தமாக இருக்கிறார், யாரை முன்குறித்தாரோ அவரை நீதிமான்களாக்கி இருக்கிறார், யாரை முன்குறித்தாரோ அவரை கனப்படுத்தியிருக்கிறார், அவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார், அவர்களை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றியும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகளோ அத்தனை பிள்ளைகளோ அவருடைய பிள்ளைகளாகபடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி 8:28 ரோமர் 8:28 இருக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாருக்கும் தேவராய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறார், மாற்றி இருக்கிறார். அப்படியெல்லாம் நாம் எல்லாரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் என்பதை நல்ல விசுவாசத்தில், அந்த விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். நம்முடைய தேவன் முதலாவது நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் சொல்லும் போது மன்னிக்கிற தேவன், இரண்டாவது நமக்கு பலம் கொடுக்கிற தேவன், மூன்றாவது நம்ம என்னெல்லாம் கேட்டோமோ அதையெல்லாம் கொடுக்கிற தேவன், நான்காவது நம்மை நியாயம் சாரிக்கிற தேவன். அல்லேலூயா. அடுத்தல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உம்முடைய வாசஸ்தலமாகிய 39 உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவருடைய விண்ணப்பங்களை ஜெபத்தையும் கேட்டு அவருடைய நியாயத்தை விசாரித்து விரோதமாக பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்பொழுது என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள். அல்லேலூயா. இன்னொரு ஆலயத்திலே நாங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தனித்தனியாக ஒவ்வொருவராக இந்த ஆலயத்தில் வந்து என்ன செய்யிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. மன வேதனையா இருக்கு. ஐயோ, இப்படி மகிமையான ஆராதனையிலே இப்படி இல்லாம இருப்போமே, இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்லி அநேக மன பாரங்களோடு கண்ணீரோடு ஆலயத்திலே தனிமைப்படுத்தப்பட்டு நாம் ஜெபித்துக் கொண்டு போயிருக்கோம். ஆனால் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்தார்கள். அப்பொழுதுதான் அந்த அவர்கள் கூடியிருந்த இடம் இருந்துச்சு, அசைந்தது. இங்கே அடுத்த சாலமோன் சொல்கிறார், இந்த இடத்திலே பண்ணுகிற ஜெபத்திற்கு உடைய செவிகளும் கண்களும், உங்கள் கண்கள் திறந்தவைகளாகவும் உடைய செவிகள் கவனிக்கிறதாக இருக்கணும். இல்லையா? அப்போ கண்கள் நம்ம அவருடைய கண்கள் பார்க்கணும்னு என்ன செய்யணும்? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. யாரும் அறியாத உன்னை
அவருடைய கண்கள் திறந்து யாரை எல்லாம் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு எந்த கொரோனாவும் டச் பண்ணவே முடியாது. அப்ப அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறதா இருக்கணும். அவருடைய கண்கள் நம்மளை பார்க்கதா இருக்கணும் இல்லையா? நம்முடைய ஒரு கண்கள் நம்மை பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ஊற்றணும். நான் என்னென்ன பாவங்கள்லாம் செய்திருக்கிறேன், என்னென்ன அக்கிரமங்கள்லாம் செய்திருக்கிறையா, இந்த மன்னியும் இயேசுவே, நீர் எனக்கு மன்னியும். இயேசுவே, அந்த சாலமோன் ஞானி ஆலயத்திலே பண்ணின விண்ணப்பத்தின் நிமித்தமாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கிற தேவனாய் கர்த்தர் நீர் மன்னித்தீரது போல மன்னியும். அந்த ஜெபத்திற்கு எனக்கு ஒரு நல்ல பலன் தாரும். அந்த விண்ணப்பத்திற்கு என்னுடைய எல்லா விண்ணப்பத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லா பலனையும் தாரும். எனக்கு ஒரு நல்ல நியாயத்தை கொடும். நியாயத்தை விசாரிக்கிற தேவன் நீர். என் விண்ணப்பத்தை நீர் என்ன செய்யணும்? கேட்கணும். உங்களுடைய செவிகள் எப்பொழுது இருக்கணும்? திறந்தவைகளாக இருக்கணும் இல்லையா? நாம் பரிசுத்தமா இருந்தாதான் அவர் நம்மை பார்ப்பார். அவன் விண்ணப்பம் பண்ணும்போது அவருடைய செவிகள் திறக்கணும்னா நம்ம மனசு பாருங்க. என்னை அறியாமலே இன்றைக்கு நான் கடந்த நாட்களில் ஒரு நாள் ஜெபிக்கும் போது அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாசிட்டு போயிட்டே இருந்தேன். இப்போ அதான் வீட்டில் வாசித்து கொண்டு இருக்கிறோம் குடும்ப ஜெபத்தில். அப்படி வாசிக்கும் போது புறஜாதியார்கள் கூட கொஞ்சம் நல்ல நேர்மையா இருக்கிறாங்க, அவர்களை விட நீங்க மோசமா இருக்கிறீங்கன்னு சொன்னோன்னே என்ன அறியாமலே எனக்கு உள்ளது அநேகர் பாருங்க, ஒரு புறஜாதியார்கள் இருக்கிற கூட நீங்க இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், எச்சரிப்பு கொடுத்தார். இன்றைக்கு நான் அப்படிதான் இருக்கிறோம். அவன் அந்த விக்கிரங்களுக்கு வணங்கும் போதும் அதை பயபக்தியா நின்று கும்பிடும் போதும் எப்படிலாம் பயப்படுதான். நமக்கு கொஞ்சம் கூட அதில் பயமே வரமாட்டேங்க. இந்த ஆலயத்துக்குள்ள பயம் இல்லை. ஆலயத்துக்கு முன்பா இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னால ஒருத்தன் நம்முடைய வாசல் படியில் எங்கேயும் பைக் விட்டுட்டு வந்து நின்றுட்டு தம்மு அடிச்சுட்டு இருந்தான், வீடியோ அடிச்சுட்டு இருந்தான். அப்போ நான் அப்படி வரும்போது, ஐயா நீங்கள் இந்த இடத்துல இருந்து பீடி அடிக்கக்கூடாது அப்படின்னு உடனடியாக அப்படியே கைக்குள்ள படைக்கி அப்படியே தூர கசக்கி தூர போட்டு தூர போயிட்டான். பயம் பாருங்க அவனுக்கு. அந்த நேரத்தில் சரி நம்ம ஆலயத்துக்கு முன்னால் இருந்து பீடி அடிச்சுட்டு இருக்கோம், இதில் அடிக்கக்கூடாது. நம்ம ஆள் பாருங்க, நம்ம ஆலயத்துக்கு முன்னால் புகை விட்டுட்டு போயிட்டே இருக்கான், பீடி அடிச்சுட்டு. என்ன ஒரு பயம் பாருங்க. அப்போ புறஜாதியார்களை விட நம்ம மோசமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவேன் பாருங்க. அதெல்லாம் நம்ம மாற்றணும். நடவடிக்கைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும். நம்ம அவர் பார்வை நம்ம மேலே விழணும் அப்படின்னா நம்ம பண்ணுகிற விண்ணப்பங்களும் எல்லாமே அவருக்கு உகந்ததாக இருக்கணும் இல்லையா? அடுத்தல நீங்க சொல்லுகிறார், உங்களுடைய செவிகள் கவனிக்கிறதாக இருக்கணும். செவிகள் கவனிக்கணும். நம்ம பண்ணுகிற ஜெபத்தில் கவனிச்சுட்டே இருக்கணும். அண்ணன் ஜெபம், ஆண்டவரே நான் நினைக்கவே இல்லை இந்த பாவங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்வார்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லைன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. அப்ப நம்ம ஒரு நினைக்காத பாவத்தை நம்ம செய்வதற்கு இன்னைக்கு நம்ம துணிஞ்சிருவோம். இவன் இப்படிலாம் பாவம் செய்வானா அப்படின்னா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே, இவங்க கூட பாவம் செய்வான்னு நினைச்சு துணிகரமான பாவம். தாவி சொன்னார், துணிகரமான பாவங்களுக்கு வந்து அடியலை என்ன செய்யும்? விலக்கிக்காங்க. அவைகளை ஆண்டு கொள்ள விட்டாதீர்கள் இல்லையா? ஆமா. எசேக்கியேல் 14 நீங்க வீட்டுல வாசிங்க, வீட்டுல நேரம் கிடைக்குமோ வாசிங்க, நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் 14 அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு 4 கொள்ளை நோய்களை நான் தேசத்துக்கு என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். கடைசியில் இருக்கு பாருங்க, எசேக்கியேல் 14 பஞ்சம், பட்டயம், யுத்தம், கொள்ளை நோய். பாருங்க என்னெல்லாம் பாருங்க. கடைசியில் 2 வருஷத்துக்கு முன்னால பட்டயம் வசனத்தை சொல்லுமா? எசேக்கியேல் 14:21. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், குஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் 4 காரியத்தை கொண்டு உள்ள விடுவேன். ஆனாலும் அன்றைக்கு யோபு, தானியேல் இந்த 3 பேர் அவர்கள் நடுவில் இருந்தாலும் அவருடைய ஆத்மா
அவன் குமாரரையோ குமாரத்திகளையோ யாருமே நினைச்ச முடியாது, காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்ப யோபு நோவாவை எதுக்கு சொன்னாரு? அவர் ஒரு நீதிமான். அப்போ யோபு என்ன சொன்னாரு? எதுக்கு? அவர் நம்பிக்கையில உறுதியா இருந்தாள். நீதிமான் தான் நம்பிக்கையில உறுதியா இருந்தாரு. தானியேல் எதுக்கு சொன்னாரு? அவர் விசுவாசத்துல உறுதியா இருந்தார். அவரும் நீதிமான் தான், அவரும் விசுவாசத்துல எப்படி இருந்தாரு? இப்படிப்பட்ட ஒரு இந்த 3 நபர்களும் கூட அந்த இடத்துல இருந்தாலும் நான் அவர்களை மட்டும் நினைச்சுவேன். இந்த பஞ்சம் கொள்ளனு பட்டயம் மிருகம் யுத்தம் இதை எடுக்கிற அவர்களை மட்டும் நினைச்சுவேன். அவர்கள் ஆத்மா மட்டும் நினைச்சுவேன் தப்பு வைப்பேன். அவருடைய பிள்ளைகளோ குமாரர்களோ குமாரத்திகளோ அவர்கள் எப்பா தாத்தா கூட்டு போங்க, அப்பா நோவை பார்த்து மகளா இருக்கலாம் அப்பா இருக்கலாம். நோவ நாட்கள் கூட குடும்பத்தை கூட்டு போயிட்டாரு. இன்னொரு காலத்துல பிள்ளைகளையும் நினைச்ச முடியாதான், பிள்ளைகளையும் கூட்டு போக முடியாது. சரிதானா? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நீ நீதிமானா இருந்தா நீ உன்னைதான் காப்பாற்ற விட முடியும். உன் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, உன் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியாது, உன் பிள்ளைகளை வேற பிள்ளைங்க ஒருத்தரையும் காப்பாற்ற முடியாது. நீ நீதிமானா இருந்தா உன்னை காப்பாத்திக்க. அதான் பரிசுத்தமா இருக்க நினைச்சிட்டோம். ஆமா, நம்ம எப்போ நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும், நம்ம பரிசுத்தமா எடுத்துக்கொள்ளணும், நம்ம சுத்தமா நம்ம காப்பாற்றிக்கொள்ளணும், நம்ம நீதி நேர்மையோடு வாழணும், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அங்கே நம்பிக்கையில மிகவும் அதிக ஆழமான நம்பிக்கை. எது கொண்டு பண்ணாலும் பரவாயில்ல. கிரேட். இந்த உலகத்திலே முதல் நீதிமான் அங்கே நோவா. அடுத்தால கிரேட் நம்பிக்கை யாரு? யோபு. அடுத்தால யாரு? விசுவாசத்துல உறுதியா இருந்தாரு. இந்த 3 பேரும் இந்த இப்படி சம்பவம் வரும்போது அவங்களே நடுவில் வந்தாலும் அந்த 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க, ரொம்ப ஒரு தொடும், எல்லாருடைய உள்ளத்தையும் தொடும். அவரவர் ஆத்மா காப்பாற்றிக்கொள்ள முடியும், பிள்ளைகளை காப்பாற்றணும்னா முடியாது. அப்படிதானே? அழகா சொல்லுது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு அப்பா எங்களுக்கு ஜோம் பண்ணுதாரு, எங்க அம்மா நல்லா ஜோம் பண்ணுதாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம்லாம் உண்டு. மனம் திரும்புவதற்கு நாட்கள்லாம் கொடுக்கப்படும். அதுக்குள்ள மனம் திரும்பிடணும். அவரவர் தன் ஆத்மா பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளணும். பிள்ளைகளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, வேதம் சொல்லு. அடுத்தால அதே எசேக்கியேல் ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஒரு துன்மார்க்கனை கண்டு அவனை கண்டு எச்சரி, அவனை கண்டு சத்தம் போடு, நீ போற வழி சரியில்லை என்று அவளை எச்சரி. அவன் கேட்டான்னா பாரு, அவன் கேட்கல அப்படின்னா விட்டுரு. அவனுக்கு எதுவும் சம்பவம் நடந்தாலும் நான் உன்கிட்ட நிச்சய மாட்டேன், கேட்க மாட்டேன். நீ அவனை கண்டித்து உணத்துல, நீ செய்த தப்பு நீ கண்டித்து உணத்துல அப்படின்னா அந்த ரத்தப்படி நான் உன் கையில நினைச்சுவேன், கேட்போம். உன் தலையில உன் ஊழியக்காரங்கன்னா சாதாரணம் இல்லை, சாதாரணமானவர்கள் அல்ல. கண்டித்து உணர்த்தணும். நம்ம வீட்டில் நம்ம சபையில் ஒரு வீட்டில் வரவே மாட்டான், பிள்ளைகள் ஒருத்தரும் வரமாட்டான். இல்லை உன் பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு வர மாட்டேங்கையா, ஏன்னா நான் சொல்லுதேன் கேட்க மாட்டேங்காரோண்ணே அப்படின்னா. வீட்டை மட்டும் சொன்னா எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்க, சோறு வைக்க மாட்டேங்க, நேரம் காடுது அப்படிங்க. நம்ம இந்த வாசல் ஓடி போனால் அந்த வாசலோடு ஓடி இருந்தாலும், அந்த வாசலில் போனால் அந்த வாசலோடு ஓடி இருந்தாலும். இல்லை என்ன கோயிலுக்கு வந்தானடா, ஆலயத்துக்கு வந்தானே, வருவோம் பார்ப்போம், வெக்கமா இருக்கு, எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. கல்யாணம் முடிக்க அன்னைக்கு வரன்னைக்கு சொல்லணும்னு வச்சிருக்கேன், நீ எந்த பக்கம் தான் உட்காரதான்னு பார்ப்போம்ட்டு. பாருங்க, பயங்கரமான ஒரு பாருங்க. நம்ம சொல்லதான் செய்தோம், இப்போ இப்படி இருக்கணும், ஆலயத்துக்கு வரணும், நல்லா ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், நல்லா உண்மையா பரிசுத்தமா வாழத்துன்னு உன்னை அர்ப்பணிக்கணும் சொல்லுவோம். சொன்னா கேட்டா சரி, கேட்கட்டா சரி. ஆலயத்தில் நீங்க அநேகரும் வரமாட்டாங்க. இவன் சார்ஜுக்கு தண்ணி நம்ம எரிச்சு விட, ஆலயத்துக்கு எரிச்சு விடாது என்னாச்சு? இவன் என்னைக்கு வெளியே போறானோ அன்னைக்கு ஆலயத்துக்கு எரிச்சு போனா போதும். இருதய கடினம். சார்ஜ் பார்க்க வரல, குருவானவரை பார்க்க வரல, ஆலயத்தை அழகு பார்க்க வரல, ஆலயத்தில் இருக்க தேவனாகி கர்த்தரை நீ பார்க்க வருகிறாய். உன்னத பாட்டிலே சாலமோன் ஞானி அருமையாக ஒரு பாடலை பாடியிருக்கிறார். என் புறாவே, என் பூபதியே, நீ உன் முக அழகை எனக்கு என்ன செய்ய காண்பி. இயேசு சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார், உன் முகத்தை வந்து நீ திறந்தோர் என்னை காட்டிட்டு போ, என் பிரசன்னத்தை பெற்றுட்டு போ என்று சொல்லுங்க. பாருங்க, எங்கெல்லாமோ நம்ம ஆரம்பிச்சோம், எங்கெல்லாமோ ஆவியானவர் கொண்டு போயிட்டு இருக்காரு. நானா பேசல, நான் அந்த பிரசங்க டாப் எடுக்கல, எங்க அதை தானா கொண்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு பிரியமானது தேவன். பாருங்க, சங்கீதம் 2:11 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில அழியாமலும்
இருப்பதற்கு அவர் ஓயாமல் என்ன செய்யுங்க, யுத்தம் செய்து கொண்டிருக்குங்க. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாரும் பாக்கியவான்கள். அவர்களை அண்டிக் கொள்ளுகிற யாருக்கும் கொரோனா எழுதியாது வராது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டிக்கொள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாரும் பாக்கியவான்கள். நீ வழியில உனக்கு ஒரு கொரோனா பிடிக்காது, ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ வழியிலே அழியாமலும் இருப்பதற்கு நீ தேவன் கோபம் கொள்ள உன் மேல கோபம் அளவுக்கு உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் குமாரனாகி கிறிஸ்து உன்மேல் கோபம் கொள்ளாமலும் நீ வழியிலே அழியாமலும் இருப்பதற்கு ஓயாமல் அவரை முத்து செய். இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இப்ப கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் அவருடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒருவனும் கொரோனா கண்டுபிடிக்க முடியாது. அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளும் அவரை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கொரோனா நினைச்சாது வராது. அல்லேலூயா. ஆமா, கொரோனான்னு நம்ம அடைச்சிட்டு எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நாம அவரு வீட்டில இருந்து அவர் ஓயாம முத்தம் செய்யிட்டு இருக்கணும், அவரோடு பேசி கொண்டிருக்கணும். ஆண்டவரே, நாங்க ஆலயத்துல தான் போக முடியல, ஆலயத்துக்கு போக முடியல, வீட்டில இருந்து நாங்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். உடைய கண்கள் எங்களை பார்க்கட்டும், உடைய செவிகள் எங்களுடைய விண்ணப்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கட்டும். எங்களுடைய பாவங்களை மன்னியும். முதலாவது ஆண்டவரே, எங்களுக்கு பாவங்களை மன்னியும், எங்களுக்கு எங்கள் விண்ணப்பத்துக்கு தகுந்த பலனை தாரும். என்னெல்லாம் விண்ணப்பம் பண்ணிருக்கிறோம் அதுக்கெல்லாம் அதையெல்லாம் நிறைவேற்றிக்கணும். எங்களுக்கு நல்ல நீதி செய்யும் என்று நாம் அனுதினம் அவரிடத்துல கேட்போம். நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து நாம் நினைக்கலாம். கடந்த ஆண்டிலே அருமையாக இந்த பிரதிஷ்டை பண்ணுவோம். இந்த ஆலயத்திலிருந்து இந்த ஆண்டு நம்முடைய ஆலயத்திலே ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஆசிரிக்க முடியல நினைக்கலாம். இந்த ஜெபத்தோடு நீங்க இணைந்து ஜெபியுங்கள். தேவனாய் கர்த்தர் இப்பொழுது நிச்சயமாக நீங்கள் யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணைகிறீர்களோ அனைவருடைய ஜெபங்களையும் அவர் அங்கே அங்கீகரிப்பார். நாம் எதை சொன்னாலும் அவருடைய செவிகள் இப்பொழுது கவனிக்க இருக்கிறது, அவருடைய கண்கள் அதை உற்று பார்க்கிறது. அவருடைய அழகான கண்களில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தோடு இந்த நம்பிக்கையோடு நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஜெபி எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, இதுவரை நீர் அடியனை நடத்தி கேட்ட சத்திய வசனங்கள் ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாக ஆயும்படியாக நன்றி தகப்பனே. இந்த சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் இருந்து யாரெல்லாம் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பரலோகத்திற்கு தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு மன்னியும். அந்த விண்ணப்பத்திற்கு ஏற்ற பலனை கொடும். என்னெல்லாம் கேட்டார்களோ அதெல்லாம் வேண்டுகிறதெல்லாம் கொடும். நல்ல நியாயம் செய்யும். கண்கள் எப்பொழுதும் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கணும். எங்க போனாலும் பார்த்துட்டு இருக்கணும். அவர்கள் பண்ணுகிற விண்ணப்பங்கள் எப்பொழுதும் அவருடைய செவிகள் கவனித்துக் கொண்டே இருக்கணும். அதன்படி நீ எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இப்பொழுது இந்த ஜெபத்தோடு இணைந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். முதலாவது எங்களுடைய அருகில் இருக்கிற உம்மை பற்றி அறியாத அப்பா ஒரு மதஸ்தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார் என்று அவர்கள் சொல்லும்படியாக இவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார்கள். அவையினால் கர்த்தர் இவர்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கிறார், சந்தோஷத்தோடு வைத்திருக்கிறார் என்று எங்களை உண்மை பற்றி அறியாத ஜனங்கள் எங்களை பார்த்து சொல்லத்தக்கதாக நீர் எங்களை ஆசீர்வதி. அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதி. என்னுடைய கிராமத்தில் சுற்றி இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆசீர்வதி. உண்மை பற்றி அறியாத பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. என்னுடைய கிராமத்தின் பிள்ளைகள், எங்களுடைய சபையின் பிள்ளைகள் அனைவரும் அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. தெய்வீக பிரசன்ன மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி தகப்பனே. இந்த வேலைக்காக மீண்டும் மக்கள் நன்றி சொல்லுங்க. நன்றி தகப்பனே. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் சபையில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமாக எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய அருமையான சிஎஸ்சி திருச்சபை பிள்ளைகள் எல்லாரும் அன்பு கருத்தில் ஒப்பு கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பரிபூரண ஞானத்தினால் எந்த குறையும் வராதபடி காத்துக்கிறோம். வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்கிறார். இந்த தேவனாய் கர்த்தர் அவர்களுக்கு இந்த நல்ல தேவைகளை சந்தித்து அன்றாட உணவை நீ கொடுத்து போஷித்து அவர்கள் இன்னொரு வேலைக்கு அவர்கள் ஆயத்தமானாலும் அதையெல்லாம் வெகு விரைவில் அவர்கள் போகும். எங்கள் பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் வேலை இல்லாதபடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை எங்கள் சின்ன சிறு குழந்தைகளை பெற்றுள்ள குழந்தைகளை நீர் ஆசீர்வதி. அருமையான படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள், அப்பா கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள்
இன்னும் கல்லூரி படிப்பு எப்படி தொடர வேண்டும், எப்படி நடக்க போயிருக்கு அறியாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அப்படியே சிறு பிள்ளைகளுக்கும் எப்பொழுது கல்வி தொடங்க இருக்கிறார்கள் என்று அறியாதபடி இருக்கும் பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தர் வெகு விரைவில் இந்த கொரோனா வியாதியை நீக்கி நல்ல பள்ளி பிள்ளைகள் தொடர்ச்சியாக இயல்பு வாழ்க்கை தொடர என் தேவனாய் கர்த்தர் ஒரு அனுகூலங்களை. நன்றி தகப்பனே. விசேஷமாக ஆற்றல்களை வைத்து பிழைக்கிற பிள்ளைகள் உண்டு, கடினமான வேலை பார்க்கும் பிள்ளைகள் உண்டு, கட்டிட தொழில் செய்யும் பிள்ளைகள் உண்டு, இன்னும் பல கஷ்டமான வேலைகளை செய்து அன்றாட தொழில் செய்து வருகிற பிள்ளைகள், சின்ன சின்ன கம்பெனியில் வேலை பார்க்கும் பிள்ளைகள், வாகனத்தில் பணிபுரியும் பிள்ளைகள், இன்னும் பல விதமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்க அனைத்து பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெளிநாடுகளில் இருக்கும் பிள்ளைகள், இன்னும் சென்னைப்பட்டணம், இன்னும் அருமையான ஸ்தோத்திரம் மும்பை, ஸ்தோத்திர ஆண்டவரை கோயம்புத்தூர், நாகர்கோவில், நீ எங்கள் பிள்ளைகள் எந்தெந்த இடத்துல இருந்தாங்க தேவனாய் கர்த்தர் நீர் அவர்கள் எந்த ஒரு கொடிய வியாதியோ பஞ்சமோ கொள்ளை நோய் அவர்களை தாக்காதபடி வேறுபட்ட ரத்தத்தினால் அவர்களை மூடி மறைத்துக்கொள்ளும். எங்கள் பிள்ளைகளை எங்கெங்க இருந்தாங்க கடந்த ஆண்டிலே எங்களுடைய ஆலயத்திற்கு உற்சாகமாக மனப்பூர்வமாக ஸ்தோத்திர ஆண்டவரை அப்பா மேல் கூரைக்கு போடுவதற்காக கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகள் உண்டு. அப்படியே ஸ்தோத்திரம் சிமெண்டாக வாங்கி கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகள் உண்டு. இன்னும் தளம் போடுவதற்காக கொடுத்த பிள்ளைகள் உண்டு. உற்சாகமாக மனப்பூர்வமாக பொருத்தனைகளை காணிக்கைகளை செலுத்தின பிள்ளைகள் உண்டு. அப்பா நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பணி செய்த பிள்ளைகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், அநேக பிள்ளைகள் உற்சாகத்தோடு பணி செய்த பிள்ளைகள் உண்டு. தேவனாய் கர்த்தர் இரக்கம் காண்பிக்கும்படியாக கெஞ்சிருக்கிறா. அவர்களில் குற்றங்கள், குறைகள், தவறுகள் இருந்தாலும் தயவாய் பொறுத்து மன்னித்து கர்த்தாவே இதற்காக ஜெபித்த, இதற்காக கொடுத்த, இந்த ஆலயத்தை விரிவாக்குவதற்காக ஒவ்வொரு பணிகளையும் உற்சாகமாக செய்த கொடுத்த அப்பா நின்று பணி செய்த அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரட்டிப்பான நன்மைகளுக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறான். சுகவீனத்தோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். பலவீனத்தோடு இருக்கும் பிள்ளைகளை பலப்படுத்தும். அப்ப குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தையை கொடுக்கும். இன்னும் திருமணத்துக்காக தடையாக இருக்கிற காரியங்களை நீக்கி போடும். திருமண காரியங்கள்லாம் சிறப்பாக நடைபெற பொழுது திருமணம் நடக்க இருக்கிறது ஊரில் அதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்கும். மனித எந்த தடை இல்லாதபடி நீர் முன்னின்று நடத்தி கொடுக்கும். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக இந்த காரியத்தை செய்து நிறைவேற்றி கொடுக்கும். இன்னும் கர்த்தாவே எங்களுடைய ஊழியத்தின் பாதையில வெளி இடங்களிலே எங்கெங்கே இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எந்த தடை இல்லாதபடி எல்லா உதவிகள் அனுகூலங்களையும் பரத்திலிருந்து என் தேவனாய் கர்த்தர் நீர் கட்டிடும். நன்றி தகப்பனே. விசேஷமாக எங்களுடைய குருவானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய 52 திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை இழந்து காணப்படுகிற அனைத்து சபைகளிலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக கஞ்சிருக்கிறோம். ஒரு ஐக்கியத்தை கொடுக்கும்படியாக கஞ்சிருக்கிறோம். குருவானவர்கள் மிகவும் ஒரு ஐக்கியத்தோடு எல்லா பணிகளையும் செய்வதற்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாக கஞ்சிருக்கிறோம்ப்பா. நன்றி தகப்பனே. தொடர்ந்து இந்த வேளையில் தெய்வ ஆவியானவர்களோடு கூட இடைப்பட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும், வழி நடத்தும். எந்த உங்களுக்கு பிரியமில்லாத தவறுகள், குற்றங்கள் பிள்ளையிடத்தில் காணப்படாதபடி எங்கள் பிள்ளைகள் ஏற்ற நாட்களில் ஒரு நல்ல பணிகளுக்கு செல்ல, ஒரு நல்ல உயர்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அண்டிக் கொள்ளணும். வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். தொடர்ந்து உடைய மகிமை பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும்ப்பா. புதிகன மகிமை புகழ் எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரம பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்முடைய எப்போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நமது சபையின் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.